ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, மகளிர் உரிமைத் தொகை பற்றியான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ, எப்போ நம்மளுக்கு ரூ. 1000ங்கிறது ரூ. 2500 ஒருத்தி கொடுப்பாங்க. ஸோ, இது வரைக்கும் மகளிர் உரிமைத் தொகை வாங்காதவங்க எப்படி வாங்குறது அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்போட எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ, அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயிலாக. ஸோ, இந்த டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ, மகளிர் உரிமைத் தொகை வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ரூ. 6 வந்துட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது 2500 உயர்த்தப்படும் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறதால எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ வரும் அப்போ வரும்னு ஒவ்வொரு தகவலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எப்போவும் நிதர்சனமான உண்மையே கிடையாது. அதே மாதிரி இப்போ இருக்கிற தகவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் வெப்சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2500 போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, அதுவும் உண்மை கிடையாது. இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே கிடையாது. ஸோ, பட்ஜெட் அடுத்த மாதம் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும்போது தான் அந்த பட்ஜெட்டில் அறிவிப்புகள் என்னென்ன வருங்கிறத பொறுத்து தான் 2500 எப்போ தருவாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ, மகளிர் உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்குவதற்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக ஸோ பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதுக்கப்புறம் எப்போங்கிறத டேட் அறிவிச்சிருவாங்க. ஸோ, அது வரைக்கும் இதுவரைக்கான ஒரு நம்பகமான ஒரு செய்திகள் இது வரைக்கும் வரலை. இது சரி, இதுக்கு வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேள்வி இருக்குது. ஸோ, அதுக்கு என்னென்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணாதவங்க வெப்சைட்டில் வந்து மகளிர் உரிமைத் தொகை அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ அங்கே இல்லை, எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ காட்டுறதில்ல. இப்போ வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ, எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு தகவல் நம்பகமான தன்மையும் அது உண்மையான தகவல் எதுவும் வரலை. அங்கங்கே ஒரு பேரூராட்சிகளையும் அங்கேயும் ஃபார்ம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ, அப்படி வாங்கிட்டு இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ, அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன எதுன்னு வரணும் அங்கே அப்ளை பண்ணும்போதே விசாரிங்க. அப்படி தான் செய்ய முடியுமோ வழிய நம்மளாம் வேறு எதாவது ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ, இல்லைன்னா கவர்மெண்ட்டே இது மாதிரி முகாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் தான் திரும்ப எப்போ அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு முழுமையான ஒரு காரணம் அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். இது வரைக்கும் இருக்கிற விஷயம் இது தான். ஸோ, அடுத்த மாதம் 15ஆம் தேதி நம்மளுக்கு 2500 வருங்கிறது ஒரு உண்மையான தகவல் கிடையாது. அதே மாதிரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்ன அறிவிப்பு வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் இது 2500 எப்போ உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது. இது வரைக்கும் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, 2500 இப்போதைக்கு தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆன்லைனில் நிறைய செய்திகள் வருது. எதுவுமே உண்மையாகவும் நம்பகத்தன்மையான தகவல் கிடையாது. ஸோ, பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான முழு விவரமும் நம்மளுக்கு கிடைச்சிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ, அதற்காக காத்திருப்போம். ஸோ, மகளிர் உரிமைத் தொகை பற்றி விவரம் தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்ககிட்ட இதை தெரியப்படுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.